அதிகாரம் 3. நீத்தார் பெருமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பனுவல் துணிவு. பொருள் விளக்கம். இவ்வுலகில் ஒழுக்கத்துடனும் அறநெறியுடனும் வாழ்ந்து உலகப் பற்றை துறந்த துறவிகளின் பெருமைகளையும் சிறப்பையும் சிறப்பித்து கூறுவதே சிறந்த நூல்களின் அழகாகும். மனிதர்கள் சிறந்த அறிவையும் ஒழுக்கத்தையும் அறநெறிகளையும் நல்ல நூல்களை கற்பதன் மூலமாகவே கற்றுக்கொள்கிறோம். எனவே சிறந்த நூல்களானது ஒழுக்கத்தையும் அறநெறிகளையும் கற்றுத்தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த ஒழுக்கமும் அறநெறியும் நமது ஆன்றோர்கள் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்கிறோம். எனவே இவ்வுலகில் ஒழுக்கத்துடனும் அறநெறியுடனும் வாழ்ந்து இறந்த உலகப்பற்றை துறந்த துறவிகளின் பெருமையும் சிறப்பையும் நல்ல நூல்கள் பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். எனவே அத்தகைய நூல்களை நமது இளைய தலைமுறையினர் கற்கும் பொழுது அதிலிருந்து நல்ல அறிவையும் ஒழுக்கத்தையும் அறநெறிகளையும் கற்றுக்கொள்வார்கள். அவ்வாறு ஒழுக்கத்தையும் அறநெறிகளையும் கற்றுக்கொண்ட இளைய தலைமுறையினர் இவ்வுலகிற்கு நன்மையே செய்வதால் இவ்வுலகம் இன்புற்று அறநெறி பெறலாமல் இவ்வுலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியுடன் வாழும். இவ்வாறு ஒழுக்கத்துடனும் அறநெறியுடனும் வாழ்ந்து மறைந்த ஆன்றோர்களின் பெருமைகளையும் சிறப்பையும் விளக்கக்கூடிய நூல்களே உலகின் சிறந்த நூல்களாக கருதப்படும். நமது திருக்குறளும் அத்தகைய சிறந்த நூல்களில் ஒன்றாக கருதப்படுவதாலேயே உலகின் பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு இன்று உலகின் பொதுமறை நூலாக விளங்குகிறது என்பதில் ஐயமில்லை.